ஆப்கி அதாலத்தில் மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு, அவர் எப்பவுமே அவசரத்திலேயே இருப்பார். தேவேந்திர சார், உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க ஸ்கூல்ல உங்களை எப்பவுமே பேக் பெஞ்சில உட்கார வைப்பாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கேங் இருக்கு, அவங்க கூட தான் உட்காருவீங்களாம். ஆனா திடீர்னு கொஞ்ச நாள்ல ஃப்ரண்ட் பெஞ்சுக்கு வந்துட்டீங்க. ரொம்ப அவசரமாவே இருப்பீங்க. நான் எப்பவும் பேக் பெஞ்சில் தான் இருந்திருக்கேன். அப்புறம் பின்னாடி உட்கார்ற சுகமே வேற. அதனால முன்னாடி வர முயற்சி பண்ணவே இல்லை. ஆக்சுவலா ஒரு விஷயம் நடந்தது. எங்க டீச்சர் வேற பசங்க சேட்டை பண்ண போய் என் பேர் அடிபட்டதுனால என்ன முன்னாடி உட்கார வச்சாங்க. அவங்க பின்னாடி உட்காந்தா இப்படிதான் பண்ணுவேன்னு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு தான் முன்னாடி உட்காந்துருந்தேன். என் வாழ்க்கை பேக் பெஞ்சரா தான் இருந்தது. இதுவும் உண்மைதானே? அரசியலுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு கிடைச்சப்போ, குடும்பத்தோட பாரம்பரியத்தை சம்பாதிக்க வாய்ப்பு கிடைச்சப்போ, அண்ணனையும் தாண்டி நீங்க முன்னாடி வந்துட்டீங்க. இல்ல இல்ல, எங்க அண்ணனுக்கு அரசியல்ல எந்த ஈடுபாடுமே இல்ல. ஆனா பாருங்க, எனக்கும் அரசியல்ல வரணும்னு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல. மாணவர் யூனியன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் யூனியன் லீடரா இருந்தேன். அப்புறம் மாணவர் மன்றத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பாரதிய ஜனதா பார்ட்டில வேலை பார்க்கணும்னு. எனக்கு இன்னைக்கு கூட ஞாபகம் இருக்கு. அந்த நேரத்துல சுனில் அம்பேத்கர் அவர்கள் எங்க மாணவர் மன்றத்தோட தலைவரா இருந்தாரு. அப்போ சுனில் அவர்கள் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நாளையில இருந்து நீங்க பிஜேபியில வேலை பார்க்கணும்னு. நான் அவர் கூட சண்டையும் போட்டேன். நான் அரசியலுக்கு போகவே விரும்பலன்னு சொன்னேன். நான் முழு நேர மாணவர் மன்ற ஊழியரா வேலை பார்க்க விரும்புறேன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னா, பெரியவங்க உங்களுக்காக ஏதாவது யோசிச்சாங்கன்னா நீங்க அதை செய்யணும். நான் அப்புறம் எங்க கூட இருந்த தலைவர் அவர்கிட்ட போய் பேசினேன். அவர்கிட்ட சொன்னேன் இவங்க இப்படி சொல்றாங்கன்னு. நான் அரசியல்ல வேலையே செய்ய விரும்பலன்னு சொன்னேன். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா செய்யினாரு. மறுநாளே பிஜேபிக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். அதனால நான் அரசியலுக்கு வரணும்னு நான் என்னைக்குமே யோசிச்சதில்ல. ஆனா அவங்க உங்களை வேலையை ஆரம்பிக்க சொன்னாங்க. ஆனா மக்கள் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, 21 வயசு கூட ஆகல, எலிஜிபிள் இல்ல, ஆனா கார்பரேட்டர் ஆக விரும்புறீங்க. இந்த விஷயத்துல பாதி உண்மை இருக்கு. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நான் அப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தேர்தல் வரப்போது. அப்போ தேர்தலுக்கான வேலையை பாருங்கன்னு சொன்னாங்க. நீங்க இந்த கார்ப்பரேஷன் தேர்தல்ல போட்டியிடணும். எனக்கு 21 வயசு ஆகலன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை நானும் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. ஆனா சில விஷயங்கள் எனக்கு என்ன தோணும்னா, ஒரு சில வாட்டி கடவுள் மனசுல ஏதாவது இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், அந்த நேரத்துல 74 கமிட்மெண்ட் விஷயத்துல தேர்தல் 6 மாசம் போஸ்ட்போன் ஆச்சு. அப்போ 6 மாசம் தள்ளி போனதுனால என்னோட வயசு 21 ஆயிருச்சு. அதனால என்னால போட்டியிட முடிஞ்சது. அதனால நான் 21 கம்ப்ளீட் ஆனதும் போட்டியிட்டேன். அதுக்கு முன்னாடி போட்டியிடல. ஆனா இது அவசரம் இல்லையா சார்? வெறும் 27 வயசுல அந்த வயசுல மேயரான முதல் நபர் நீங்க தான்னு சொல்லலாம். பாருங்க, இது வெறும் பாரதிய ஜனதா பார்ட்டியில மட்டும் தான் நடக்க முடியும். அதாவது நான் 2வது வாட்டி கார்ப்பரேட்டர் ஆனப்போ அந்த நேரத்துல எங்க பார்ட்டிக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் மெஜாரிட்டி கிடைச்சது. ஆனா 8 பேர் மட்டும்தான் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்தவங்க. அதுல நாங்க 2 பேர் எப்படிப்பட்டவங்கன்னா, எங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதுல ஒருத்தர் மேயர் ஆகணும், இன்னொருத்தர் சேர்மன் ஆகணும். அப்போ பார்ட்டி முடிவு பண்ணிட்டாங்க நான் மேயர் ஆகணும்னு. நீங்க இப்படி சொல்லலாம். எனக்கு ரொம்ப சீக்கிரமா ஒரு விதத்துல எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, பார்ட்டி கொடுத்தாங்க. ஓகே சார், இந்த விஷயம் உண்மைதானா? உங்களுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நிதின் கட்கரி அவர்கள் உங்களுக்கு துணையா ஆறுதலா இருந்தாரு. ஆமா, நிதின் அவர்களுக்கும் எங்களுக்கும் குடும்ப ரீதியான உறவு இருக்கு. நிதின் அவர்கள் ரொம்ப எளிய முறையில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் நிதின் சார் முதல் டைம் சட்டசபை போட்டியிட்டப்போ எந்த மண்டலத்தில் நான் இருந்தனோ அதே மண்டலத்தில் போட்டியிட்டார் அவரு. அந்த தேர்தலில் போட்டியிடுறப்ப அவர் எங்க வீட்டில் தான் இருந்தார். கிழக்கு மண்டலத்துல இருந்து வந்தாரு, மேற்கு மண்டலத்துல இருந்து போட்டியிடுறாரு. அவருக்கும் எங்களுக்கும் நல்ல ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதாவது அப்பாக்கு அப்புறம் நான் அரசியலுக்கு வரும்போது நிதின் சாரோட சப்போர்ட் எனக்கு இருந்தது. அதுக்கு தான் மக்கள் சொன்னாங்க 2014ல நிதின் சாரை பீட் பண்ணி நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. பாருங்க, அந்த நேரத்துல நிதின் அவர்கள் நாட்டின் அரசியலுக்குள்ள போயிட்டாரு. நிதின் அவர்கள் மோடிஜியோட அரசாங்கத்துல ஒரு அமைச்சர் ஆயிட்டாரு. அப்புறம் நிதின் அவர்கள் இதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நான் நாட்டினுடைய அரசியல்ல வேலை பார்க்கணும்னு. அதனால நான் நாட்டோட அரசியலுக்கு வந்துட்டேன். பாருங்க சார், நரேந்திர மோடி அவர்கள் நிறைய புதுமுகங்களை முதலமைச்சர் ஆக்குனாரு, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அப்புறம் நீங்க அவரோட முதல் எக்ஸ்பெரிமெண்ட். மோடி அவர்கள் உங்களுக்குள்ள அப்படி என்ன பார்த்தாரு?
பாருங்க, மோடிஜி எனக்குள்ள என்ன பார்த்தாருன்னு அவர் தான் சொல்ல முடியும். ஆனா, என்னால ஒண்ணு மட்டும் அடிச்சு சொல்ல முடியும். நம்ம மகாராஷ்டிரால என்ன மாதிரி ஒரு ஆள முதலமைச்சரா ஆக்குறது, இந்த தைரியம் மோடி அவர்களால தான் முடியும். ஏன்னா, அவருக்கு மகாராஷ்டிராவோட அரசியல பத்தி நல்லாவே தெரியும். அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 11 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் எந்த திருப்பத்துல இருந்ததோ, அந்த இடத்துல ஒரு ஒரு மத ரீதியான அரசியல் இருந்திருக்கு. அந்த இடத்துக்கு நான் ஃபிட் ஆக மாட்டேன். ஆனா, மோடி அவர்கள் ரிஸ்க் எடுத்து அவரு தைரியமா என்கிட்ட சொன்னாரு. அந்த நேரத்துல நான் பார்ட்டியோட தலைவருங்கிறது உண்மைதான். அப்புறம் நீங்க பார்க்கலாம், சட்டமன்றத்துல எல்லார விட குரல் கொடுக்கிற தலைவரா பார்த்திருக்காங்க. இருந்தாலும் நானும் இப்படிதான் நினைக்கிறேன். ஆனா, இந்த பரவலான அரசியல்ல அதுல ஒரு சில டைம் பதவிகளுக்காக மதங்கள பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கும். இது ரொம்ப மறுக்க முடியாத ஒரு விஷயம். அதுல நான் ஃபிட் ஆக மாட்டேன். அதனால என்ன ஆக்குவாங்கன்னு நான் மத எதிர்பார்க்கவே ரீதியா இல்ல. பார்த்தா உங்கள ஆக்க ஆமா முடியாது. சார், அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். மகாராஷ்டிரா அரசியல்ல இது ஒரு மைனஸ் பாயிண்டா மாறிரும். ஆனா மோடி அவர்கள் எனக்குள்ள என்ன பார்த்திருந்தாலும் அவர் என்ன கொண்டு வந்துட்டாரு. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது அவரால மட்டும்தான் சொல்ல முடியும். அவரு எதுக்காக என்ன ஆக்குனாரோ அதை நான் நிறைவேற்றினா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அவர் மட்டும் தான் சொல்லணும். மோடி சார் உங்ககிட்ட என்ன பார்த்தாருன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா உங்கள நான் அடல் பிஹாரி வாஜ்பாயோட மடியில உட்கார்றத பார்த்திருக்கேன். பாருங்க, நான் மடியில உட்காரல. ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப எனக்கு 12 வயசு இருக்கும். நாக்பூர்ல பாரதிய ஜனதா எங்ககிட்ட பார்ட்டியோட அந்த போட்டோ இருக்கு. எஸ் அதேதான். பாரதிய ஜனதா பார்ட்டியோட தேசிய மாநாடு இருந்தது. அப்போ அந்த மாநாட்டுக்கு அடல் சார் வந்திருந்தாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் செக்யூரிட்டி பெருசா கிடையாது. நான் அப்போ எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அடல் சார் கிட்ட போட்டோ எடுக்கணும்னு. அப்பா மறுத்துட்டாரு. அந்த நேரத்தில் பிரமோத் சார் இருந்தாரு. ஸோ நான் பிரமோத் சார் கிட்ட கேட்டு அடல் சார் கூட போட்டோ எடுக்க ஆசையா இருக்குன்னு சொன்னேன். பிரமோத் சார் அடல் சார் கிட்ட கேட்டாரு. 2 பசங்க. அப்போ அப்பா நகர தலைவரா இருந்திருப்பாரு. அவரோட 2 பசங்க இருக்காங்கன்னு சொன்னோன்னே அடல் சார் கூப்பிடுங்கன்னு சொன்னாரு. உடனே நானும் அண்ணனும் போய் அடல் சார் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்ப நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அப்பா எதிரில வந்தாரு. அவர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாரு, இவங்க 2 பேரும் இங்கே எப்படி வந்தாங்கன்னு. அடல் சார் என்கிட்ட ஒன்னு சொன்னாரு, இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. அவரு சொன்னது என்னன்னா, பாருங்க 2 சிங்கங்கள் என் பக்கத்துல இருக்குன்னாரு. அடல் சார் அந்த நேரத்துல அவரோட ஸ்டைல்ல சொன்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த போட்டோ ஒரு பெரிய மெடலை விட குறைஞ்சதில்ல. அதுக்கு தான் சொன்னேன், நீங்க எல்லார விடவும் வேகமா போறத யாராலையும் தடுக்க முடியாது. பாருங்க, ஒண்ணு மட்டும் உண்மை, இது கடவுளோட ஆசீர்வாதம்னு கூட சொல்லலாம். எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆனா முன்னேறி போய்கிட்டே இருந்தேன். பப்ளிக் யாராவது கேள்வி கேட்கலாம்? என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 25 கிலோ வெயிட் லாஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன். பாருங்க, வெயிட்டோட சேர்ந்து என்னோட போராட்டமும் தொடர்ந்துகிட்டே இருந்தது. நான் ஒரு பக்கம் குறைப்பேன், இன்னொரு பக்கம் அதிகமாயிரும். அப்புறம் எத்தனையோ டைம் இதையும் சொல்லியிருக்கேன், நான் காஃபி சாப்பிட்டா கூட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. ஆனா ஒருவேளை நீங்க என்னோட கடந்த 30 வருஷ போட்டோவை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னோட போட்டோஸ் எல்லா ஷேப்லேயும் கிடைக்கும். ஆனா ஒன்று மட்டும் உண்மை, கடந்த அதாவது 3-4 வருஷமா கண்டினியூஸா என்னோட வெயிட்டை கண்ட்ரோலில் வச்சுக்க நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட வெயிட்டை நான் குறைச்சும் இருக்கேன். ஆனா இன்னும் கூட நான் ஃபிட் ஆகல. இப்போ குறைச்சதுல 12 கிலோ கூட இன்னும் குறைக்கணும். நான் குறைச்சிக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த போட்டோஸ மக்களுக்கு கண்டிப்பா காட்டலாமா? காட்டுங்க. சோ நடுவுல இருந்த போட்டோஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல நீங்க மாடலிங் பண்ற மாதிரி இருந்தீங்க. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர். இந்த இந்த ஃபோட்டோ இருக்கே, அது ஒரு கிட்டத்தட்ட 2002 இல்லைனா 3யோட ஃபோட்டோகிராஃபாக இருக்கும். தேர்தல்லாம் முடிஞ்சுது. அப்போ பெருசா வேலையும் எதுவும் இல்லை. ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு. அப்புறம் விவேக் என்ன சொன்னார்னா, உனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும். நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். வேலையும் எதுவும் இல்லை.
அவரு என்ன விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போட வச்சாரு. நெறைய ஃபோட்டோஸ் எடுத்தாரு. அப்புறம் ஒரு 4, 5 நாள் கழிச்சு, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு கம்பெனியோட பிராண்ட். நான் உன்ன மாடலா யூஸ் பண்ணிக்கிட்டேன்னாரு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, "நீ என்ன சொல்ற? மக்கள் என்ன திட்டப் போறாங்க." அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு முட்டாள்தனம். ஆனா அவரு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னாரு. அந்த ஃபோட்டோஸோட போர்ட்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் நாக்பூரை விட்டுட்டு ஷனி ஷிக்னாபூருக்கு போயிட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, கடவுளை தரிசிக்க போயிட்டா 2, 3 நாளைக்கு யாரையும் பார்க்க வேண்டாம். ஆனா மக்கள் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்தாங்க. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த நேரத்துல நான் சட்டமன்ற உறுப்பினர். ஸோ அது ஒரு புது விஷயமா இருந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாடலிங் போஸ்ட் பண்ணாரு. அத அட்டல் சார் வேற பார்த்துட்டாரு. நியூஸ்ல ஆட்ஸ் வர ஆரம்பிச்சதும் அட்டல் சாரும் பார்த்துட்டாரு. அட்டல் சார் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நேரத்துல அப்பா கட்டாடியா இருந்தாரு. அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தது. ஸோ அட்டல் சார் அப்பா கட்டாடி கிட்ட சொன்னாரு, "உங்க நாக்பூர் உறுப்பினர் மாடலிங் பண்ணாரு, அவரை கூப்பிடுங்கன்னாரு." அப்ப நான் போகும்போது பயந்துகிட்டே தான் போனேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அட்டல் சார் இப்படி சொல்லுவாரு, "இதுக்கு தான் நாங்க உன்னை பிஜேபியில் எடுத்தோமா, சட்டமன்ற உறுப்பினரா இருந்துகிட்டு மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு." நான் போனதும் அவரு முதுகுலயே தட்டி, "வா மாடல் சட்டமன்ற உறுப்பினரே," என் முதுகுலயே தட்டி எனக்கு ஸ்வீட்லாம் கொடுத்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அத ஒரு டைம் தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும். விஷயம் என்னன்னா, மனுஷனை நாய் கடிச்சா அது நியூஸ் ஆகாது. நாய மனுஷன் கடிச்சா அது நியூஸ் தான். ஒரு விதத்துல நான் பண்ணது கூட நல்ல நியூஸ் ஆச்சு. அதனால அது நல்ல நியூஸா இருந்தது. அதனால நான் அதை ஒரு டைம் தான் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறமாவும் வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் ஸ்வீட்டா? அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு நல்லா இருந்தேன். மறுபடியும் குறைச்சேன், மறுபடியும் ஏத்துனேன், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்தது. சார் நான் ஒன்னு சொல்றேன். நான் ஸ்வீட் சாப்பிடுவேன். ஸ்வீட்டை விட அதிகமா எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அப்புறம் நான் எவ்வளோ டயட் பண்ணாலும் சரி, டார்க் சாக்லேட் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. உங்க ஒய்ஃப் ஒரு இடத்துல சொன்னாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி 30ல இருந்து 35 போலி வரைக்கும் சாப்பிடுவீங்களா? ஆக்சுவலி என் ஒய்ஃப் என்ன பழி வாங்கிட்டாங்க. உண்மைதான். அவங்க சொன்னாங்க, நான் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். ஆனா போலி ஸ்வீட்டை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையவே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா அதனால எனக்கு ஏற்பட்ட நஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா, நான் எந்த இடத்துக்கு போனாலும் மக்கள் அங்க போலியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு பிடிக்கும்ன்றாங்க. கடைசியில நான் 2, 3 மீட்டிங்ல நானே ஒரு கொஸ்டினை கேட்டு அவங்களுக்கு கிளாரிஃபையும் பண்ணேன். எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன், எனக்காக பண்ணாதீங்கன்னு சொன்ன அப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் அவங்க ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, நான் எந்த விஷயத்துக்காகவும் சண்டை போட மாட்டேன், தேவேந்தர் சார் கூட. ஆனா மக்கள் போலி ஆஃபர் பண்ணும்போது மட்டும் சண்டை வரும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, ஆமா, உண்மைதான். ஏன்னா எனக்கு நான் எங்க போனாலும், எங்கேயாவது விருந்துக்கு போனாலும் அதை தான் எனக்கு கொடுப்பாங்க. நான் வேற ஏதாவது விஷயத்துக்கு போனாலும், வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தாலும் போலி தான் கொடுப்பாங்க. என் ஒய்ஃப் கிட்ட சொன்ன, "உன்னால தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு." எல்லாரும் பாசமா ஆசையா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விடலான்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதை விட்டுருவேன். அதான் என் ஒய்ஃபுக்கு எனக்கும் சண்டை வருது. இன்னொரு கேள்வி கேட்கலாம். நான் இப்போ கேட்க போற கேள்வி, உங்க ஒய்ஃப் பப்ளிக் லைஃப்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. சோ இந்த மேரேஜ் உங்களுக்கு பொலிட்டிக்கல் மேரேஜா இல்ல லவ் மேரேஜுங்களா? என்னோட மேரேஜ் அரேஞ்ச்ட் வித் லவ். இது அரேஞ்ச் மேரேஜ். ஆனா எனக்கு கல்யாணம் ஆனப்போ, அதாவது நான் எப்போ இதை முடிவு பண்ணனோ, நான் அமிர்தாவோட போட்டோவை பார்த்ததும் மேரேஜ் பியூரோல இருந்து எங்க அம்மா 3 நாள் போட்டோ கொண்டு வந்தாங்க. போட்டோவை பார்த்தேன், அவளோட நம்பர் வாங்கினேன். டைரக்டா அவளுக்கு ஃபோன் பண்ணேன், மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். ஒரு 3 தடவை சந்திச்சோம். முதல் சந்திப்புலயே நான் அவகிட்ட சொன்னேன், நான் வாழ்க்கை பூரா அரசியல்ல தான் இருக்க போறேன், வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் முதல்ல இதுதான் சொன்னேன். அப்போ அவ பேங்க்ல வேலை பார்த்தா. நான் சொன்னேன், உன்னோட காசு உன்னது, என்னோட காசு என்னது, நான் உன்கிட்ட வாங்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். நீ உன் லைஃபை பார்த்துக்க, நான் என் லைஃபை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். எங்க 2 பேருக்குள்ளேயும் 2, 3 சந்திப்புலயே அக்ரிமெண்ட் முடிஞ்சுது. அப்புறம் ஒரு நாள் லாங் டிரைவுக்கு போனோம். அன்னைக்கு நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம். அப்புறம் நேரா அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ணோம். அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட பேசினோம். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா இதுவும் உண்மைதான். கல்யாண நாள் அன்னைக்கு நீங்க நேரமா போயிட்டீங்க, அவங்க நேரத்துக்கு வரல. இதுவும் உண்மை. நான் நேரத்துக்கு வந்துட்டேன், அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அப்புறம்
அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு, "அவ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க ஊர்வலத்துக்கு வந்தவங்கள கொஞ்ச நேரம் ஆட விடுங்க." எங்க ஊர்வலத்துக்கு வந்தவங்கலாம் ஆடி ஆடி டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவ வந்து சேர்ந்தா. ஆனா அவங்க அரசியல்ல இல்லனாலும் அரசியல பத்தி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க. நான் பார்த்திருக்கேன். ஆமா. உத்தம் தாக்கரே கூட அவங்களுக்கு மோதல் ஏற்படும். அவர் சிஎம்மா இருக்கும்போது ஒரு ட்வீட் கொடுத்தாங்க. என்ன எழுதுனாங்கன்னா, அவர் ஒரு போலி ராஜா. பாருங்க, அல்டிமேட்லி அவளது ஒரு வித்தியாசமான பர்சனாலிட்டி. அவளுக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கு. அப்புறம் அவ சில கமெண்ட்ஸ் பண்ணுவா. எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன கேட்டா நான் அவகிட்ட எப்பயுமே சொல்லுவேன், "நீ எதுக்கு அரசியல பத்தி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தான் அரசியல்ல இல்லையே." அரசியல பத்தி கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவ ரொம்ப கடுமையான ட்ரோலிங்க தாங்க வேண்டியது இருக்கும். அதுவும் மக்கள் எப்படி கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, எப்படி தாக்குவாங்கன்னா, கமெண்ட் எப்படி இருக்கும்னா, நான் அவகிட்ட சொல்லுவேன், "எதுக்கு உனக்கு இந்த வேலை? இனிமே இது மாதிரி பண்ணாத, இல்லனா பிரச்சனை வரும்னு" சொல்லுவேன். கேப்பா, அப்பப்பவும் பண்ணிருவா அவ. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா கமெண்ட் பண்ணுவாங்க. உத்தம் சாருக்கு என்ன எழுதுனாங்கன்னா, போகி ஏதாவது கத்துக்கோ எங்க யோகி கிட்ட இருந்து. இல்ல, அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஆனா எனக்கு கொஞ்சம் ட்ரபுளா தான் இருக்கும் அது. அப்பப்போ அவங்க ஒரு வீடியோவும் பண்றாங்க. பொலிட்டிக்கல் கான்ட்ரோவர்சியும் வரும். ஒரு வீடியோல நீங்களும் இருந்தீங்க, போலீஸ் கமிஷனரும் இருந்தாரு, ஏசிபி கமிஷனர் இருந்தாரு. போலீஸ் நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்கன்னு சொன்னாங்க. இல்ல, அது ஆக்சுவலி ஒரு அ ரிவர் ஆந்தம தயார் பண்ணாங்க. நதிய காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய கேம்பெயின் நடந்தது. அதுக்காக ஒரு ரிவர் ஆந்தம் தயார் பண்ணாங்க. அதுல ட்ரோலிங் என்ன நடந்ததுன்னா, எல்லாரும் இருந்ததுனால ட்ரோலிங் எதுவும் பண்ணல. அதுல யாரு அந்த ரிவர் ஆந்தம தயார் பண்ணாங்களோ, அதுல முக்கியமா நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த ஆந்தம பாடிக்கிட்டு இருந்தோம். அங்க உள்ளவங்க எல்லாருமே பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கேமராமேனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. நான் தான் ஹீரோன்னு தோணிருக்கு. அதனால அவரு என்னோட செப்பரேட் வீடியோவ அதுல போட்டாரு. அப்புறம் அது எவ்வளோ ஃபன்னி வீடியோன்னா, நீங்க அத யாருக்குமே காட்டாதீங்க. நானும் பார்க்க விரும்பல. அந்த வீடியோ எவ்வளோ ஃபன்னியா இருந்ததுன்னா, அதுல எவ்வளவோ மீம்ஸ் வந்தது. நான் அந்த மீம்ஸ் எல்லாத்தையும் படிச்சு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது என்னோட வேலை இல்ல. நான் அமைதியா இருக்கணும். அந்த டைம் நெறைய ட்ரோலிங்கும் வந்தது. இது உண்மதான். சார், உங்க வைஃப் சிங்கர். உங்களுக்காக என்ன பாட்டு பாடுவாங்க? பாருங்க, நாங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ சந்தோஷமா இருக்கோம். ஆனா சிங்கிங் அவளோட பேஷன். ஆனா அவ இப்ப கூட பேங்கர். இப்பயும் பேங்க்ல தான் வேலை பார்க்கறா. சிங்கிங் அவளுக்கு ஒரு பேஷன். இப்ப கூட பாட்டு பாடுவா. பாடல்கள் பாடாம இருந்தா கூட ரிஹர்சல்ஸ் பண்ணுவா. அப்புறம் நடுவுல நடுவுல பாட்டும் பாடுவா, தயார் பண்ணுவா, கம்போஸும் பண்ணுவா. ஸோ அது அவளோட பேஷனா இருக்கிறதால பண்ணுவான்னு நான் நெனப்பேன். நீங்க என்னைக்காவது அவங்கள ஏதாவது சொல்லுவீங்களா? நீங்களும் கல்யாண வாழ்க்கையில தான் இருக்கீங்க. யாராவது தன்னோட ஒய்ஃப் ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்க ரஜத் சர்மாவா இருக்கலாம், நான் தேவேந்திர ஃபட்னவிஸா இருக்கலாம், முதலமைச்சரா இருக்கலாம். ஆனா வீட்ல ஒய்ஃப் சொல்றத தான் கேட்டாகணும்.